அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படுத்துது. நைட் ஷூட் போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு எல்லா ஆண்களுமே மனுஷங்களாக வாழ ஆசைப்படுறதில்ல. உள்ளே இருக்க மிருகத்தை வெளில அன்லீஷ் பண்ணுற மனிதர்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கப்ப அதில் போக மாட்டேற ஆர்டிஸ்ட் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கப்ப அந்த விஷயங்களை பற்றி பேச ஆசைப்படுறாங்க மக்கள். ஸோ அதனால இது அதிகமாக தெரியவே தவிர எல்லா துறையிலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து வீதி நாடகம் பண்ணி அதுக்கப்புறம் மேடை நாடகங்கள் அவங்களுடைய நடிப்பு திறனை அதிகமாக வளர்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சினிமாவில் ஷைன் ஆக முடியும். ஆனால் இப்போ நம்ம கையில் வந்து நிறைய அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் பண்ணக்கூடிய பல நபர்கள், யூடியூபர்ஸ் நிறைய பேரெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வர்றதை பார்க்குறோம். இது வந்து உண்மையிலே நடிகர்களாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா, சினிமாக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து நான் சொன்ன மாதிரி நேரத்தை கொடுத்து நடிப்பை கற்றுக்கிட்டு வரலங்கிறப்ப அதுக்கான நபர்கள் கூட பேசி அவங்ககிட்ட அந்த நடிப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வெயிட் பண்ணி சரியான நேரம் காலம், சரியான இயக்குனர், அது சரியாக கேப்சர் பண்ணுற கேமராமேன், அது சரியாக ஒர்க் அவுட் ஆகி அந்த படம் ஒர்க் அவுட் ஆகி அந்த கதை ஒர்க் அவுட் ஆகி அந்த ஃப்ரேமில் நம்ம தெரிய மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க பல நடிகர்கள் இருக்குது இந்த காலத்தில். ஜஸ்ட் கொயமுயான ஒரு விஷயத்தை, அசிங்கமான விஷயத்தை பண்ணி அது மூலமாக ஜஸ்ட் ஃபேம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபேஸ் பண்ணி உள்ளே வர்றாங்கல்ல, அவங்கள பார்க்குறப்ப கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன விஷயம்னா, கலிகாலம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி சினிமாலே இதுக்கு ஒரு கலிகாலம் தான்.